டிவிக்கு எத்தனை அகாமடேட் பண்ணும் சீட்டு? என்ன 100 சீட்டா குடுத்துற முடியும்? அவங்களும் 20 சீட்டு, 30 சீட்டுக்குள்ள தான் குடுப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். சரி அப்படி ஒரு சூழ்நிலை என்ன இருக்கு? திமுகவும் அதே சூழ்நிலை தானே சொன்னுச்சு உனக்கு. 20 சீட்டு குடுக்குறேன்னுச்சு, 25 சீட்டுன்னு குடுத்துருச்சு. பட் நீங்க அத தாண்டி ஒருவேளை 50 சீட்டுக்கு மேல டிவிக்கே குடுக்குற மாரி இருந்தால், காங்கிரஸுக்கு பெரிய பலமாவும், ஒரு ஒரு அதாவது ஒரு கௌரவமாவும் இருக்கும். பட் அந்த அளவுக்கு தருமா? விஜய் அப்படி குடுப்பாரா? அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. அது இல்லாமல் ஏற்கனவே பிஜேபியுடைய பிரஷர் விஜய்ட்ட இதுதான். திமுக காங்கிரஸை கழட்டி விட்டா, நீங்க சேர்க்கக்கூடாதுங்கிறது தான் விஜய்க்கு பாஜக குடுத்திருக்க ஒரு எச்சரிக்கை. அதை மீறி அவர் காங்கிரஸை சேர்ப்பாரா? அப்படின்னு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா, அவருக்கு மேல தலைக்கு மேல கத்தின்னு பார்க்குறோம். கரூர் சம்பவம், ஜனநாயகம் படம் வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை. இது 2மே அவருக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில பிஜேபி அலட்சியப்படுத்தி காங்கிரஸை தன்னுடைய சேர்ப்பாரா விஜய்? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்படி இல்ல, விஜயும் இல்லைன்னா காங்கிரஸுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமா தான் இருக்கும்.